அனைவருக்கும் டிவைன் ஹீலர்ஜி மற்றும் ரெய்கி தாந்திரிக் மாஸ்டரின் அன்பு வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய தத்துவம் குண்டலினி யோக தத்துவம் அப்படின்ற ஒரு மகா புண்ணியமான யோகத்தில் மிக மிக முக்கியமான தத்துவத்தை பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் நிறைய பேர் குண்டலினி யோகம் நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறத கேட்டிருப்பீங்க. குண்டலி யோகம் அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு சிலர் கொஞ்சம் நெஞ்சம் தெரிஞ்சிருப்பாங்க. இன்னும் ஒரு சிலர் என்னன்னே தெரியாது, அது ஏதோ ஒரு வகையானது அப்படின்னு நினச்சிருப்பாங்க. குண்டலி யோகத்தினுடைய முழு தன்மையையும் நாம் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்ன யோகம் என்பது ஒரு ஓவியன் அப்படின்னு சொல்லிட்டு சித்தப்புருஷர்கள் சொல்கிறாங்க. அறிவியல் என்பது ஒரு கலை, அது ஒரு ஓவியம் அப்படின்றாங்க. யோகம் என்பது ஓவியன், அறிவியல் என்பது ஓவியம். ஒரு அறிவியலை வச்சு ஒரு ஓவியனை வரைய முடியாது, ஆனால் ஒரு ஓவியனை வச்சு ஆயிரக்கணக்கான ஓவியங்களை வரைய முடியும். அதே மாதிரி ஒரு யோக தத்துவத்தை வச்சு அறிவியலினுடைய முழு விஷயத்தையும் அதாவது ஆதி அந்தமம்னாங்க, ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் நம்மளால் ஆய்வு செய்ய முடியும் யோகத்தை வச்சு. அவ்வளவு மகா பெரிய தத்துவம் கொண்டது யோகம். அந்த யோகத்தில் மிக மிக முக்கியமானது குண்டலினி யோகம். யோகம் அப்படின்னு சொன்னால் அதனுடைய பொருள் இறைவனோடு இணைதல் அப்படின்னு பொருள். இந்த அண்டபிண்ட தத்துவத்தில் அண்டம் என்ற கடவுள், பிண்டம் என்ற நாமளும் ஒரு இறைவன் தான். இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு தத்துவம். இறைவன் தான் நம்மளை படைத்தான் அப்படின்னா இறைவனுடைய தத்துவமும் நமக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சித்தப்புருஷர்கள் சொல்கிறாங்க. அந்த வகையில் இந்த குண்டலி யோகத்தினுடைய முக்கியமான தத்துவங்கள் பார்க்கலாம். இந்த தத்துவங்கள் நிறைய பேர்த்துக்கு தேவையில்லாமல் கூட இருக்கலாம். ஒரு சாதாரண இயல்பான வாழ்க்கைக்கு இந்த குண்டலினி யோகம் நிச்சயமாக இது தேவைப்படாது தான். அது யோகிகளுக்கும் யோக நிலைக்கும் தான் அது தேவைப்படும். இருந்தாலும் குண்டலி யோகம் அப்படின்னா என்னன்னு ஒரு அறிமுகத்தையாவது தெரிஞ்சுக்கலாம். இவ்வளோ விஷயங்கள் இருக்கா குண்டலி யோகத்தில் அப்படின்ற விஷயத்தையாவது தெரிஞ்சுக்கலாம். அறிதல் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கலை. கலவையும் கற்றுமர அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. எதையும் தெரிஞ்சு வச்சுக்கிறது அதனுடைய ஆச்சாரங்களை. இது மேலே யாராவது உங்கள்கிட்ட வந்து நான் குண்டலினி யோகம் சொல்லித்தரேன் அப்படின்னு சொன்னால் நாம் சொல்லக்கூடிய தத்துவங்களெல்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும். ஏன்னா நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய குரு சரியான குருவாக இருந்தால் மட்டும்தான் அது பலனளிக்கும். நம்முடைய திருமூலாசன் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் வந்து குருட்டினை நீக்கும் குருவினை கொள்ளார், குருட்டினை நீக்கா குருவினை கொள்வர், குருட்டும் குருடும் குருட்டாட்டமாடி குருட்டும் குருடும் குருவிழுந்தாரே அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி சொல்லுவார். ஒரு சரியான குருவை நம்ம தேர்ந்தெடுக்கலைன்னா அந்த குருவும் சரியில்லாமல் நாமும் அதிலிருந்து சரியில்லாமல் போய் கடைசியில் எதுவுமே இல்லாமல் போகும் அப்படின்றதுக்கான அர்த்தம் தான் அது. இப்பொழுது நாம் அந்த குண்டலினி யோக தத்துவத்துக்குள்ளே வரலாம். குண்டலி யோகத்தினுடைய மொத்த தத்துவம் 96 தத்துவங்கள். அதில் முதல் தத்துவம், இரண்டாவது தத்துவம், மூன்றாவது தத்துவம்ன்ட்டு 3 தத்துவங்கள் இருக்குது. முதல் தத்துவம் 30 படிகளை கொண்டது, இரண்டாவது தத்துவம் 30 படிகளை கொண்டது, மூன்றாவது தத்துவம் 36 படிகளை கொண்டது. முதல் தத்துவத்தில் 30 தத்துவங்கள் என்னென்ன அப்படின்னு சொன்னால் பூதங்கள் 5, பொறிகள் 5, புலன்கள் 5, கண்மேந்திரம் 5, கண்ம விஷயம் 5, கரணம் 4, அறிவு 1 ஆக 30. இரண்டாவது தத்துவத்தில் நாடி 10, வாயுக்கள் 10, சயங்கள் 5, கோஷம் 5 ஆக 30. மூன்றாவது தத்துவத்தில் ஆதாரம் 6, மண்டலம் 3, மலம் 3, தோஷம் 3, ஏடனை 3, குணம் 3, ராகம் 8, அவஸ்தை 5, வினை 2 ஆக மொத்தம் 36. இந்த 96 தத்துவங்கள் ஒருங்கே யாராவது சொல்லிக் கொடுத்தா இதுதான் குண்டலி யோகத்தினுடைய முக்கியமான தத்துவம். இதை பற்றி சின்ன ஆய்வு பார்க்கலாம். இப்பொழுது முதல் தத்துவத்தில் முதலில் இருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கலாம். 1, பூதங்கள் 5. இது முதல் பகுதி. பிருத்திவி அப்படின்னு சொல்லக்கூடிய மண்ணானது காஞ்சிபுரத்திற்கு சம்பந்தப்பட்டது. அப்பு என்ற நீர் தத்துவமானது திருவானைக்காவல் என்ற இடத்திற்கு சொந்தமானது.
தேயு அப்படின்ற அக்னி திருவண்ணாமலை இடத்திற்கு சொந்தமானது. வாயு காற்று என்பது காலத்தி என்ற இடத்திற்கு சொந்தமானது. ஆகாயம் சுத்தவெளி என்பது சிதம்பரம் ரகசியம் என்பது வெட்டவெளி ரகசியம் இதற்கு சொந்தமானது. இரண்டாவது பகுதி பொறிக்கல் 5. சோத்திரம் அப்படின்றது செவி. தொக்கு என்பது உடம்பு. சச்சு என்பது கண். சிஞ்சவை அப்படின்றது நாக்கு. ஆக்கி ராணம் அப்படின்றது மூக்கு. இவைகளெல்லாம் 5 பொறிகள். மூணாவது பகுதி புலன்கள் 5. சத்தம் கேட்கப்பட்டது செவிக்குரிய புலன். பரிசம் அப்படின்றது உடம்புக்குரிய புலன். உருவம் அப்படின்றது காணப்பட்டது கண்ணுக்குரிய புலன். ரசம் என்பது அறுசுவை அறிவது நாவுக்குரிய புலன். கந்தம் என்பது நற்கந்தம் அறிவு நாசிக்குயிர்கூறு. அடுத்தது 4வது பகுதி கண்மேந்திரங்கள் 5. வாக்கு அப்படின்றது வாய். பாதம் என்றால் காலு. பாணி என்றால் கையை. பாயுனாரு அப்படின்னா அபானன் அதாவது மலவாய். உபத்திரம் அப்படின்றது குறி. குறி என்றால் பிறப்புறுப்பு. அடுத்தது 5வது பகுதி கண்ம விஷயம் அப்படின்றது 5. வசனம் அப்படின்றது வார்த்தை. வாய்க்கு உயிர்கூறு. கமனம் அப்படின்றது நடை. காலுக்கு உயிர்கூறு. தானம் என்பது கொடுக்கல் வாங்கல், அது கைக்குரிய கூறு. விசர்க்கம் அப்படின்றது விடுதனால் அபானத்துயிர். ஆனந்தம் அப்படின்றது மகிழ்வித்தல் குறிக்குயிர கூறு. அடுத்தது 6வது பகுதி கரணம் அப்படின்றது. கரணம் என்பது மனம், ஒன்றை நினைப்பது. புத்தி என்பது அதனை விசாரிப்பது. அகங்காரம் என்றது அதனை கொண்டு மேன்மேலும் எழுதுவது. சித்தம் என்பது அதனை செய்து முடிப்பது. மனம், புத்தி, அகங்காரம், சித்தம் என்பது கரணம். 7வது பகுதி அறிவு. அறிவு உள்ளம் தன்னை கண்டு மகிழ்வித்தல். ஆக இந்த மொத்தம் 30 தத்துவங்கள் முதல் தத்துவத்தில் முடியுது. 2வது தத்துவத்தில் இடைக்கலை அப்படின்றது வலது பெரும் கட்டவிரலிலிருந்து கத்திரிக்கோள் மாறி இடது நாசியை பற்றி நிற்பது இடங்கலை. அடுத்தது பிங்கலை அப்படின்றது இடது கால் கட்டை விரலிலிருந்து கத்திரிக்கோள் மாறி வலது நாசியை பற்றி நிற்பது பிங்கலை. 3வது சுழுமுனை என்பது மூலாதாரத்தை தொடர்ந்து எல்லா நாடிக்கும் ஆதாரமாய் நடுநாடியாய் சிறிதளவு முட்டி நிற்பது. அடுத்தது சிங்கவை 4. உண்ணாக்கியிலே நின்று சோறு தண்ணீர் இவைகளை விழுங்க பண்ணுவது. இங்கே தான் முக்கியமான அமிர்தம் அப்படின்றத சித்தர்கள் கடைசியாக தங்களுடைய சித்த நிலையை அடைஞ்ச பின்னாடி அந்த அண்ணாக்கிலிருந்து சொட்டு சொட்டாக தேவா அமிர்தம் அப்படின்னு பேர். அதை மேலேருந்து சொட்டுறது. அது ஒரு தடவை ஒரு சொட்டு சொட்டனா ஒரு வருஷத்துக்கு பசி எடுக்காது. இது ரொம்ப முக்கியமானது, அண்ணாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது அடுத்தது 5வது புருடன் அப்படின்னு சொல்லிட்டு மூலாதாரம் தொடங்கி வலது கண்ணவாய் நிற்பது. அடுத்தது 6வது கர்த்தாரி அப்படின்றது மூலாதாரம் தொடங்கி இடது கண்ணளவாய் நிற்பது. அடுத்தது 7வது அத்தி அப்படின்றது மூலாதாரம் தொடங்கி வலது காது அளவாய் நிற்பது. 8வது அலம்புடை மூலாதாரம் தொடங்கி இடது காதளவாய் நிற்பது. 9வது சங்கினி மூலாதாரம் தொடங்கி இன உறுப்புகளில் நிற்கிறது, குறி அப்படின்னு சொல்லுவாங்க. 10வது குரு மூலாதாரம் தொடங்கி அபான வாயில் நிற்கிறது, மலவாய் அப்படின்னு பேர். இது பேர். இவைகள் 10 நாடிகள் 2வது தத்துவத்தில். 2வது தத்துவத்தில் 2வது பகுதி வாயு 10. அது என்னன்னா பிராணன் அப்படின்றது. இது நாம் சுவாசிக்கக்கூடிய அந்த சுவாசத்தை தான் பிராணன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சுவாச காற்று ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துக்கு 21,600 தடவை இந்த சுவாச காற்று நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோகிகள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இதில் 77,200 சுவாசம் வீணாக போயிடுது. இன்னமும் 14,400 சுவாசம் தான் உள்ளே புகுந்து வேலை செய்யுது அப்படின்றதும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க.
வீணாக போகக்கூடிய 7200 சுவாசத்தை வீணாக போகாமல் செய்கிறது குண்டலினி யோகத்துடைய முக்கியமான தத்துவம். இரண்டாவது அபானன் அப்படின்னு பேர். அபானன் அப்படின்னு சொன்னால் இந்த மலை கழித்தல், இந்த மலத்தில் இருக்கக்கூடிய வாயுக்கள், பாரிசாத வாயுகள் அப்படின்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் வெளியேற்றது இதுதான். குதத்தை பற்றி நின்று மல சுவாதிகளை கழிப்பது அப்படின்னு அர்த்தம். அடுத்தது வியானன், மூணாவது. வியானன் அப்படின்னு சொன்னால் தோளிலே நின்று பரிசங்களை அறிவிப்பது. பரிசங்கள் அப்படின்னு சொன்னால் உணர்வுகளை அறிவிக்கிறது. உதானன் அப்படின்னு சொன்னால் உதராத்கினியை எழுப்பி உண்ட அன்னச்சாரத்தை 72,000 நாடி நரம்புகளில் கலக்க வைக்கிறது தான், சரீரத்தை வளர்க்குறது தான் இந்த உதானனுடைய வேலை. 72,000 நாடி நரம்புக்கும் சாப்பிட்ட சாப்பாட்டினுடைய சக்தி எடுத்துகிட்டு போகிறது தான் உதானன். சமானன் அப்படின்றது எல்லா வாயுக்களையும் ஏற்றுதல் குறைத்தல் செய்ய ஒட்டாமல் சமனாக சீர் செய்ய வைக்கிறது. சமானன்னாவே சமன் செய்கிறது. வாயு வந்து ஏற்றினாலும் வியாதி, கூடுதலும் குறைதலும் நோய் செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் ஏற்றினாலும் வியாதி, குறைச்சாலும் வியாதி. அதனால் சமனாக வைக்கிறதுனால பேர் சமானன், வாயுக்களை சமனாக வைக்கிறது. அடுத்தது நாகன் அப்படின்றது கொட்டாவி, விக்கிளை இதெல்லாம் வந்து உண்டாக்குறதும் அடக்கிறதும் அதனுடைய வேலை. கூர்மன் அப்படின்றது அந்த கண் கூர்மை அப்படின்னு சொல்லுவாங்க, அதை வச்சு தான் அந்த காரண பெயர். கூர்மன்ன்றது கண்ணிலே நின்று இமைக்கிறது, அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்க்குறது கூர்மனுடைய வேலை. கிரிகரன் அப்படின்றது புருவ மத்தியை பற்றி நின்று தும்பலுக்கும் அழுவுறதுக்கும் உண்டான வேலைகளை செய்கிறது கிரிகரன் அப்படின்றது. இதுதான் லடாட புட்டு அப்படின்னு சொல்லுவாங்க, நெற்றிக்கண் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரிகரன் அங்கே தான் இருக்கிறாரு. அடுத்தது 9வது தேவதத்தன். விழித்திருக்கும் போது ஓடுறது, சாப்பிட்றது, படிக்கிறது, உணவு எல்லா வேலைகள் செய்கிறதும் தேவதத்தனுடைய வேலை. அடுத்தது 10வது தனஞ்செயன். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வாயு. இந்த 10 வாயுக்களுடைய தலைமை வாயு தனஞ்செயன் தான். தனஞ்செயன் என்பது முதல்ல வந்து நம்முடைய உடம்புல உட்கார்றது, இறுதியாக உடம்பை விட்டு போகும்போது எல்லா வாயுக்களும் போன பின்னாடி கடைசியாக போகிறது தனஞ்செயன். இது யோகிகளுக்கெல்லாம் வந்து மாத கணக்கில் இருந்ததாக சொல்லப்படுது. பல யோகிகள் தங்களுடைய உடம்பை எத்தனை நாள் ஆனாலும் கெடாமல் தங்களுடைய யோக நிலையில் வந்து தனஞ்செயனை நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. யோகானந்தர் சித்தரும் இதை வந்து செஞ்சுருக்கிறாரு. நிறைய உலகத்துக்கு வந்து அறிவிக்கணும் அப்படின்றதுக்காக தன்னுடைய உடம்பை வந்து எப்பயுமே கெடாது இருக்கிறதுக்கு செஞ்சுட்டு போயிருக்கிறாரு. அது வந்து அறிவியல் பூர்வமாக எல்லாமே ஆராய்ச்சி செஞ்சு கூட பார்த்துருக்குறாங்க. இந்த தனஞ்செயன்ன்றது பிராணன் வந்து உடம்பை விட்டு போனாலும் தான் பிரியாமல் நின்று உடம்பை வீங்கிறது, புளிக்க வைக்கிறது, இந்த மாதிரி 3 நாட்களுக்குள்ளே செஞ்சுட்டு கபாலம் அப்படின்ற மண்டை ஓட்டிலேருந்து வேகமாக வெளியே போகிறது தான் தனஞ்செயன். ரொம்ப ரொம்ப முக்கியமான வாயு இது தான். இதை உயிர் நாடி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அடுத்தது 3வது பகுதியில் இருக்கக்கூடிய சயம் 5. அமர் வாசயம், பகிர் வாசயம், சல வாசயம், மல வாசயம், சுக்கில வாசயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அமர் வாசயம்ன்றது உண்ட அன்னம் தண்ணீர் அமருமிடம் அமர் வாசனம். பகிர் வாசனம் அப்படின்றது அன்னம் தண்ணீர் பருகுமிடம். ஜல வாசனம்ன்றது ஜலகுழி இறங்குமிடம். மல வாசனம் அப்படின்றது மலக்குழி இறங்குமிடம். சுக்கில வாசனம்ன்றது சுக்கிலம் பிரியுமிடம். அதாவது இந்த மலை வாய் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் சுக்கிலன். 4வது பகுதி கோஷங்கள் 5. அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். அன்னமய கோஷம் அப்படின்றது உடம்பை குறிக்கக்கூடியது தான் அன்னமய கோஷம். பிராணமய கோஷம் அப்படின்றது பிராணன் எங்கெங்கே நிற்கிதோ, அந்த வாயுக்கள் எங்கெங்கே காற்று நிற்கிதோ அதெல்லாம் பிராணமய கோஷம். மனோமய கோஷம் அப்படின்றது மன கேந்திரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மனதில் நிற்கக்கூடிய அந்த ஒரு கோஷம். விஞ்ஞானமய கோஷம் அப்படின்றது புத்தி ஞானம் இதை பற்றி இருக்கக்கூடிய கோஷம். ஆனந்தமய கோஷம் அப்படின்றது வந்து சீக்ரெட்ஸ், ஆகாயம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆகாயமய கோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எல்லாத்தையும் கடந்து நிற்கக்கூடிய ஒரு கோஷம் ஆனந்தமய கோஷம் அப்படின்றது. யோக நிலையில் கடைசியாக அடையக்கூடிய இந்த ஆனந்தமயம், எல்லாம் இன்பமயம் அப்படின்னு சொல்லக்கூடிய மயம் இதில் தான் இருக்குது, ஆனந்தமயத்தில் தான் இருக்குது. 2வது தத்துவம் முடிஞ்சு 3வது தத்துவத்துக்குள்ளே வரும். 36 தத்துவங்கள் இதில் இருக்குது. ஒன்று வந்து ஆதாரம் அப்படின்றது 6.
1வது பகுதி ஆதாரம் 6, மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரணம், அநாகதம், விசுக்தி, ஆஞ்ஞை. இந்த விவரம் எப்படி அப்படின்னு சொன்னால், மூலாதாரம் அப்படின்றது நாட்சதுரத்துக்குள்ளே முக்கோணத்தில் இருக்கிறது தான் இந்த மூலாதாரத்தினுடைய முக்கியமான தன்மை. இது எழுத்துக்கள் ஓங்காரம், இதற்கு தேவதை விநாயகர். இதற்கிடையே குதர்க்கும் இந்த சுவாதிஷ்டானம் அப்படின்றது 2வது. நாற்கோணம் 4 ஒரு சதுரமாக இருக்கிறது தான் இதுக்கு. இதனுடைய தேவதை பிரம்மா. மணிப்புரம் அப்படின்றது பிறை வடிவிலானது. இதனுடைய தேவதை விஷ்ணு. அடுத்தது அநாகத சக்கரம் அப்படின்றது முக்கோணம் வடிவில் கொண்டது. இதனுடைய தேவதை ருத்ரன். விசுக்தி அப்படின்றது அருகோணம். இதனுடைய அதிதேவதை மகேஸ்வரன். ஆஞ்ஞை அப்படின்றது வட்ட வடிவமானது. இது நடுவே நிற்கக்கூடிய எழுத்து யகாரம். இதனுடைய அதிதேவதை சதாசிவம். இவ்விடத்தில் புருவ மத்தி இப்படி ஆதாரம் 6லேயும் 6 எழுத்தும் 6 தெய்வமும் 6 வீடும் என்பது ரகசியங்கள். அடுத்தது 2வது பகுதி மண்டலம் 3, அக்னி மண்டலம், ஆதித்த மண்டலம், சந்திர மண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு, அக்னி மண்டலத்தில் நாற்சதுரமாய் நடுவே 3 முக்கோணமாய் இருக்கிறது இந்த அக்னி மண்டலம். ஆதித்ய மண்டலம் அப்படின்றது இதய கமலம், அருகோண மொட்டு இருக்கிறது இதய கமலம். சந்திர மண்டலம் என்பது தலைக்கு மேலே ஓம் என்ற அகாரத்தை முன்னிட்டு போதித்து நிற்கும். இதனுடைய அமிர்த கலை அக்னி மண்டலத்தை மேல்நோக்கி ஜோதியாய் இதனுடைய பராசக்தி எழுந்தரில் இருப்பார். 3வது பகுதி மலம் 3, ஆணவம், காமியம், மாயை அப்படின்றது. ஆணவம் என்றது உடம்பை நான் என்று இருக்கிறது. இந்த ஆணவத்தில் என்ன நடக்குதுன்னா, உடம்பை நான் அப்படின்னு சொல்கிறதுனால பகவத்கீதையில் சொல்லுது, நான் என்றும் தான் என்றும் நாடினேன் நாடலும் நான் என்றும் தான் என்றும் இரண்டில்லை என்பதை அந்த ஞான முதல்வனை நல்கினான் நான் என்றும் நினைப்புழிந்தேனே அப்படின்னு சொல்லிட்டு பகவத்கீதையில் வரும். அந்த ஆணவம் அப்படின்றது நான் அப்படின்ற அகங்காரத்தை தான் ஆணவம் அப்படின்றது. காமியம் அப்படின்றது என்னென்னா, எதை பார்த்தாலும் அது நமக்கு வேணும் அப்படின்னு நம்ம மோகம் கொள்வது, ஆசை கொள்வது, விரும்புவது, இவைகள் எல்லாமே காமியம் அப்படின்னு சொல்லுவாங்க. மலம், இது ஒரு முக்கியமான மலம். இது கண்டதையெல்லாம் ஆசைப்படுவது. மாயை அப்படின்றது தனக்கு என்ன வருகிறது அப்படின்றது தெரியாமல் கோபப்பட்டுக்கிட்டு இருக்கிறது தான் மாயை அப்படின்னு பேர். மாயை தான் மூடி இருக்கிறது நம்மளை. நம்ம யார், எங்கேருந்து வந்தோம், எங்கே போகிறோம் அப்படின்றத அறியாமல் நம்மளை பிதற்றுறது தான் இந்த மாயை அப்படின்றது. இந்த மாயை பற்றி ஷேக்ஸ்பியர் தன்னுடைய மெசர் ஆஃப் மெசர் அப்படின்ற பகுதியில் இந்த மாயையை பற்றி சொல்லியிருப்பார். என்ன அப்படின்னு சொன்னால், மனிதன் அகந்தை கொண்ட மனிதன் தனக்கு ஏற்படும் கதியை உணராதிருக்கிறான், தனக்கு ஏற்படும் நிலையை அறியாதிருக்கிறான். இவனுடைய இந்த நிலையை கண்டு வானவர்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு முடிப்பார். அது ஒரு முக்கியமான மாயை அப்படின்றது இதுதான் ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது 4வது பகுதி தோஷங்கள் 3, வாதம், பித்தம், சிலேத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு 3 தோஷங்கள். வாதம் அப்படின்றது வாயுவினுடைய கோபத்தால் ஏற்படக்கூடியது. பித்தம் அப்படின்றது அக்னியினுடைய கோபத்தால் ஏற்படுவது. சிலேத்துவம் அப்படின்னு சொல்கிறது அப்புனுடைய கோபத்தினால் ஏற்படுறது, அதாவது நீரினுடைய கோபத்தால் ஏற்படுறது. நீர், நெருப்பு, காற்று, இந்த 3ல் தான் தோஷங்கள் உருவாகுது. பஞ்சபூதத்தில் ஆகாயமும் பூமியை தவிர மீதி 3 தான் தோஷம் உண்டாகுது. உலகத்தில் ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய வியாதிகள் எல்லாமே இந்த 3 தோஷத்தில் தான். எல்லாமே 3 தோஷங்கள் கோபம் அடைவதனால தான் சகல வியாதிகளும் உண்டாகுது அப்படின்னு சொல்லிட்டு யோக நூல் சொல்லுது. 5வது பகுதி ஏடனை 3 அப்படின்னு சொல்லிட்டுருக்கு. அர்த்த வேடனை, புத்திர வேடனை, உலகேடனை அப்படின்னு சொல்லிட்டு 3 விஷயங்கள் இருக்குது. இந்த ஏடனை அப்படின்றது தான் வேடனை அப்படின்னு சொல்லுவாங்க. அர்த்த வேடனை அப்படின்னு சொன்னால் பணத்தை தேடி ஓடிக்கிட்டு இருக்கிறது அர்த்த வேடனை அப்படின்னு பேர். புத்திர வேடனை அப்படின்னு சொன்னால் தன்னுடைய புத்திரர்களை தேடி ஓடுறது புத்திர வேடனை அப்படின்னு அர்த்தம். உலகேடனை அப்படின்றது ஊரும் காணியும் தேடி அப்படின்னு சொல்கிறது. ஊரில் இருக்கக்கூடிய எல்லா பொருளையும் நிலம் புலங்களை தேடிட்டு ஓடுறது உலகேடனை அப்படின்னு பேர். இந்த ஏடனை அப்படின்றது 3.
அடுத்தது 6வது பகுதி குணங்கள் 3 அப்படின்னு சொல்லி வருது. ராசதம், தாமதம், சாத்வீகம் அப்படின்னு சொல்லிட்டு 3 குணங்களை சொல்கிறாங்க. அகங்காரமாய் மத்திய குணமாய் இருப்பது ரசாததம் அப்படின்னு சொல்லிட்டு, ரசாததம் அப்படின்றது மத்தியஸ்தாக இருக்கிறது. தாமதம் அப்படின்றது உன்மந்தமாய் அதன குணமாய் இருப்பது, ரொம்ப மந்தமாக இருக்கிறது தாமசம். சாத்வீகம்ன்றது யாருக்கும் நல்லவனாய் உத்தம குணமாய் இருப்பது சாத்வீகம் அப்படின்றது. இப்படி 7வது பகுதி ராகம் 8 அப்படின்னு சொல்லிட்டு வருது. காமம் அப்படின்றது ஆசை, குரோதம் என்றது பிணக்கு, லோபம் என்றது பிடிப்பாடு, மோகம் என்றது பிரியம், மதம் என்பது கருவம், மாச்சரியம் அப்படின்றது உட்பகை விளைவித்தல், இடும்பை அப்படின்றது உதாசீனம், அகங்காரம் அப்படின்றது கோச்சிக்கிறது. அடுத்தது 8வது பகுதி வந்து அவஸ்தை, 5 அவஸ்தை. சாக்கிரம் அப்படின்றது அவஸ்தை அனைத்தும் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், எல்லாமே இந்த ஆதாரங்கள், உடல் ஆதாரங்களில் 7 ஆதாரத்துக்குள்ளே தான் இருக்கும். முதல்ல சாக்கிரம் அப்படின்றது லடாடஸ்தானம் அப்படின்னு பேர். நெற்றிக்கண் அப்படின்னு சொல்லக்கூடிய லடாடம் அப்படின்னு சொல்லுவாங்க. சித்தர்களுடைய பரிபாசையில் லலாடம் அப்படின்னு சொன்னால் நெற்றிக்கண் அப்படின்னு அர்த்தம். 2வது சொப்பனம் அப்படின்றது கண்டஸ்தானம், கண்டம் அப்படின்னா கழுத்து. சுளுத்தி அப்படின்றது இதய கமலம். துரியம் அப்படின்றது நாவி கமலம். துரியாதீதம் அப்படின்றது குறி, இன உறுப்புகளை குறிக்கிறது. முன்னாடி சொல்லிய இந்த சாக்கிரமாகிய லலாட தானத்தில் வந்து ஆன்மா என்ன செய்யுதுன்னா, சத்தம், பரிசம், உருவம், ரசம், கந்தம், வசனம், கமனம், தானம், விதர்சனம், ஆனந்தம், மனம், புத்தி, அகங்காரம், சித்தம், இந்த 16 கருவிகளை கொண்டு அந்த சேவிக்கக்கூடிய பராசக்தி அருளை சேவிச்சுட்டு ராஜாவாக நின்று படை அனைத்தையும் நடத்தி ஒரு ராஜாவாக நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அவஸ்தைகளை சொல்கிறாங்க. அடுத்தது இறுதியாக இருக்கக்கூடியது 2 வினைகள், நல்வினை, தீவினை. புண்ணியம் செய்கிறது நல்வினை, பாவம் செய்கிறது தீவினை. இந்த நல்வினை தீவினை பற்றி ஔவையார் வந்து சொல்லுவாங்க. சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு ஒரு கல்வி மனப்பழக்கம், நித்தம் நடையும் நடைப்பழக்கம், தயவும் கொடையும் பிறவி குணம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிறவி குணத்துக்கு அடுத்தது பற்றி தொடரும் இருவினை, புண்ணிய பாவமுமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. 2 வினைகள் தான் நம்ம தொடர்ந்து வரும். அதில் ஒன்று புண்ணியம், இன்னொன்று பாவம் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. இதுதான் குண்டலி யோகத்தினுடைய முக்கியமான பகுதிகள். இந்த பகுதிகளை தெரியாமலும் இதை அறியாமலும் குண்டலி யோகத்துக்குள்ளே போக வேண்டியது இல்லை. இது மனிதனுடைய சரீரத்துக்கு அச்சு வார்த்த மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா அஸ்வத்த மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. 3வதாக தலைகீழாக வளரும் மனம் அப்படின்னு சொல்லிட்டு 3 குறுகளாக மனிதனுடைய உடலை சொல்லுவாங்க. இது தெய்வம் இருக்கக்கூடிய கோயில். உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிறார்க்கு வாய்கோபுர வாசல், தெள்ளத் தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம், கள்ளப்புலன் அனைத்தும் காளாமணி விளக்கே அப்படின்வாங்க. இந்த குண்டலினி யோகத்தை செய்கிறவங்களாகட்டும் அல்லது செய்யாதவங்களாகட்டும் இத்தனை படிநிலைகள் இதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ஒரு மகா புண்ணியமான விஷயம். ஒரு மனிதனாக பிறந்தால் எதை அறிய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரங்கள் சொல்லுது. அதில் இந்த குண்டலி யோகத்துக்குரிய முக்கியமான கூறுகளை அனைத்தையும் அறிந்திருக்க வேண்டும் அப்படின்ட்டு எல்லா சாஸ்திரம் 4 வேதங்களும் சாஸ்திரங்களும் சொல்லுது. இந்த வீடியோ மூலமாக நம்முடைய குண்டலினி யோகத்தினுடைய முக்கியமான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த குண்டலினி யோக பகுதிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.